கும்பம் அப்படிங்கிறத பாருங்களேன். இது எவ்வளவு ஒரு மதிப்பு வாய்ந்த ஒன்று, மரியாதைக்குரிய ஒன்று. பொதுவாகவே இவங்க சுதந்திரமான ஒரு ஆட்களுங்க. இவங்க சுதந்திரத்தை விரும்பக்கூடியவங்க. சுயமரியாதை, கௌரவத்துக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடியவங்க. இவங்களுடைய குண இயல்பு வேற இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறப்போ, இப்போ இவங்களுக்கு எந்தெந்த மாதிரி பிஸ்னஸ் லிஸ்டெல்லாம் பர்ஃபெக்டாக இவங்களுக்கு செட் ஆகும். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இவங்களுக்கு எல்லாமே எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இது எல்லாம் சூப்பராக செட் ஆகும். ரிசர்ச், அந்த ரிசர்ச் மென்டாலிட்டிங்கிறது இவங்களுக்கு எல்லாத்துலேயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த ரிசர்ச் சென்டர் இவங்க பண்ணலாம். பொதுவாக கும்பம் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. நம்பினா வணக்கம், வாழ்க வளமுடன். நான் கோட்டுமொழி சத்யா. 12 ராசிகள், அது லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான தொழில்களை இவங்க எடுத்து பண்ணினா, அதில் தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டா இவங்கனால உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறத வரிசையை பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது கும்ப லக்னம். பொதுவாக இந்த கும்பம் அப்படிங்கிறத பாருங்களேன். இது எவ்வளவு ஒரு மதிப்பு வாய்ந்த ஒன்று, மரியாதைக்குரிய ஒன்று, கோபுரத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒன்று. அந்த மாதிரி ஒரு உயரத்தில் இருக்கிற அளவு வல்லமை கொண்டவங்க தான் இந்த கும்பத்தில் பிறந்தவங்க. ஆனால் இவங்க தனக்கான துறையை தேர்ந்தெடுக்காமல், தான் எந்த மாதிரி ஒரு தொழிலை செய்தால் தன்னால் ஒரு பெரிய அளவில் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறது தெரியாமல் இவங்க ஏதாவது ஒரு தவறாக ஒரு விஷயத்தை எடுத்துட்டு கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் நஷ்டம், சிரமங்கள், தொழிலில் தோல்வி அடைகிறது, இல்லை என்ன தொழிலை எடுக்கிறதுன்னு தெரியாமல் அலமோதுறது, இந்த மாதிரி இவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா கும்பம் அப்படின்னாலே மற்றவர்களுக்கு அதிக அளவில் பயன்படக்கூடிய ஒரு லக்னம் அவங்க. அப்போது இவங்க தனக்கு தன்னுடைய படிப்பறிவு, சொல்லறிவு, செயலறிவு, அனுபவ அறிவு இது எல்லாமே இவங்க தனக்கு பயன்படுத்த முடியாமல் மற்றவர்கள் இவங்க அதிகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நிலையில் இவங்க வாழ்க்கை போயிடுது. ஏன்னா கூட்டத்தில் ஒரு கும்பம் இருந்தால் போகிற காரியம்லாம் ஜெயிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா எத்தனை சிரமங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் அது விடாப்பிடியாக அதை முடிச்சே தீர்ந்து அதை ஜெயிக்கிற வல்லமை யாருக்கு இருக்குன்னா இந்த கும்பத்துக்கு தான் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும். பொதுவாகவே இவங்க சுதந்திரமான ஒரு ஆட்களுங்க. இவங்க சுதந்திரத்தை விரும்பக்கூடியவங்க. சுயமரியாதை, கௌரவத்துக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடியவங்க. இப்படி இருக்கிற இவங்க மற்றவர்கள்கிட்ட கை கட்டி வேலை பார்க்குறது அப்படிங்கிறதே கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். இவங்களுக்கு அது வராது. ஆனால் ஒரு சுயமாக, சுதந்திரமாக, ராஜா மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா அழகாக அசால்ட்டாக பண்ணிடுவாங்க. சரிங்க, இப்படி இருக்கிற கும்பத்துக்கு இவங்களுடைய குண இயல்பு வேறு இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறப்போ, இவங்க ஒரு கல்லை கூட காசாக்குகின்ற வித்தையை இயற்கையாகவே தன்னிடம் கொண்டவங்க. அப்போ முதல்ல இவங்களுக்கு என்ன முக்கியம் தெரியுங்களா? தனக்கு எந்த துறையில் இயற்கையாகவே ஒரு விருப்பம் இருக்குது, எது நமக்கு பிடிச்சிருக்கு, அதை முதல்ல இவங்க பிடிக்கணும். அதில் மேன்மேலும் தன்னுடைய தகுதிகளை அதில் வளர்த்துக்கணும். நிறைய லேர்ன் பண்ணணும், அந்த தகுதிகளை வளர்த்துக்கணும். அதுக்கப்புறமா அந்த தொழிலை எடுத்து பண்ணணும். இப்படி பண்ணுனா இவங்க சக்ஸஸ் ஆகிடுவாங்க. அதே மாதிரி கும்பம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த அரைச்ச மாவையே அரைக்கிறது இது இவங்களுக்கு செட்டே ஆகாதுங்க. புதுசாக இருக்கணும், ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கணும், புதுசாக ஒன்றை கண்டுபிடிக்கணும், இல்லை பழைய விஷயமா இருந்தாலும் அதை ஒரு புதிய ஒரு தளத்தில் அதை கொண்டு போகிறது, இது எல்லாமே கும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா வரும். அப்போ இவங்க அந்த மாதிரி விஷயங்களை தான் தேர்ந்தெடுக்கணும். இந்த ரொம்ப பழசையே திரும்ப திரும்ப பண்ணுறது, ஒரே விஷயத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப காலத்துக்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய துறைகள் இவங்களுக்கு செட் ஆகாது. அதே மாதிரி இந்த கும்பத்தை இந்த தொழிலில் தோல்வி அடையிறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் பல வேலைகளை இவங்க கவனம் செலுத்துறது.
ஒரு வேலையில் ரொம்ப ஆர்வமாக இறங்குவாங்க. ஆனால் கொஞ்ச நாள் தாங்க, அதை விட்டுட்டு இன்னொன்று மேலே ஆர்வம் வரும். இதை விட இன்னொரு பெஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னால் அதில் போக பார்ப்பாங்க, ஷார்ட்கட்டில் போக பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்கணும். ஒரு நேரத்தில் ஒரே ஒரு விஷயம், அதில் மட்டும்தான் தன்னுடைய முழு கவனத்தையும் இவங்க கொண்டு வரணும். ஏன்னா இவங்க இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டுமே கும்பத்துக்கு நல்லா வரும். ஆனால் ஹார்ட் ஒர்க்கை விட அதை ஸ்மார்ட்டாக பண்ணுகின்ற விதத்தில் தான் இவங்க தன்னுடைய பயணத்தை கொண்டு போகணும். அப்போ தான் இவங்கனால வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இல்லாமல் இவங்க கடின உழைப்பை மட்டுமே போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா இவர்களுடைய வாழ்க்கை சராசரியாகவும் இவர்களுடைய புத்திசாலித்தனத்தை பிறருக்கு பயன்பட்டு அவங்க பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுற நிலையையும் கொடுத்துரும். அப்போ நல்லா பாருங்கள், கும்பம் எப்படி இருக்கணும். கும்பம் பொறுத்த வரைக்கும் பழைய விஷயங்களை திரும்ப திரும்ப பண்ணுறது, ஒரே மாதிரியான விஷயங்களை செய்கிறது செட் ஆகாது. இவங்களுக்கு க்ரியேட்டிவாக இருக்கணும். இல்லை அப்படின்னா புதுசாக ஒரு பழைய விஷயமா இருந்தாலும் புதிய புதிய தளங்களில் கொண்டு போகிறதாக இருக்கணும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரத்தில் ஒரு வேலை, அதை முடித்த பின் தான் அடுத்ததுன்னு இருக்கணும். ரொம்ப முக்கியமான ஒன்று, ஷார்ட்கட்டில் போகிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. சரிங்க, இப்போ இவங்களுக்கு எந்தெந்த மாதிரி பிஸ்னஸ் லிஸ்டெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இவங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிற வரிசையை பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் சார்ந்த துறைகள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், அடுத்து ஆப் டெவலப்மெண்ட், இதெல்லாம் இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரொம்பவே பீக்கில் போயிட்டுருக்கிற ஒரு ஃபீல்டு தான். அதுவும் இவங்கள மாதிரி கும்பம் மாதிரி ஒரு கிரியேட்டர்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப அழகாக வந்து சூட் ஆகிக்கும். அதுக்கு அடுத்து இருக்கிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி, வெப் டிசைனிங், ஐடி சர்வீஸ், சைபர் செக்யூரிட்டி சர்வீஸ், இது எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் அண்ட் மீடியா, இவங்க யூடியூப் சேனல் ரன் பண்ணுறது, ஆன்லைனில் கோர்சஸ் வந்து பிளாட்ஃபார்ம் பண்ணுறது, பிளாகிங் பண்ணுறது, வெப்சைட் பிஸ்னஸ் பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் பிராண்ட் வந்து பில்ட் பண்ணி கொடுக்கறது. ஸோ இது எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப அழகாக செட் ஆகிடும். இவங்களுக்கு வாடிக்கையாளர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தர், ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தர்னு சொல்லிட்டு இதுலேயே வந்து இவங்களுக்கு பிஸ்னஸ்க்கு நல்ல ஒரு க்ரோத் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இவங்களுக்கு எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இது எல்லாம் சூப்பராக செட் ஆகும். சிசிடிவி கேமரா, ஸ்மார்ட் ஹோம் இன்ஸ்டலேஷன், சோலார் பேனல், இது இவங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசர்ச். பொதுவாக கும்பம் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கா அது சரின்னு படணும். அதே மாதிரி யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. நம்பினா ரொம்ப அநியாயத்துக்கு நம்பிடுவாங்க. ஸோ இதுதான் இவங்கக்கிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸும் சரி மைனஸும் சரி. அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச், அந்த ரிசர்ச் மென்டாலிட்டிங்கிறது இவங்களுக்கு எல்லாத்துலேயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த ரிசர்ச் சென்டர் இவங்க வந்துட்டு பண்ணலாம். ரோபோட்டிக்ஸு, ஆட்டோமேஷன் சர்வீஸ், ட்ரோன் சர்வீஸ், இதுவும் இவங்களுக்கு இயற்கையாகவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் சென்டர், ஸோ இதுவும் இவங்களுக்கானது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த ஆன்லைனில் அந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டோர்ஸ், அதை ஆன்லைன்லேயும் பண்ணலாம். இல்லை இவங்க ஒரு ஷாப் ரன் பண்ணி பண்ணுறதுனாலும் தாராளமாக பண்ணலாம். வெளிநாட்டுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தொழில்கள், இதுவும் இவங்களுக்கு சூப்பராக செட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மருத்துவம், இந்த மருத்துவத்துறையும் இவங்களுக்கு நல்லாவே இருக்கும். அப்போ வந்து பாருங்கள், ஃப்ளவர் மெடிசன்ஸ் இருக்குது, அக்குபஞ்சர் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதையும் இவங்க கற்றுக்கிட்டு தொழிலாக பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு காற்று சம்மந்தப்பட்ட, இப்போ காற்றாலை மின் உற்பத்தி எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி காற்று சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தொழிலும் இவங்களுக்கு இயற்கையாகவே நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்து இருக்கிறது ஹீலிங். பொதுவாக ஹீலிங் அப்படிங்கிறது மந்திரங்கள், பூஜைகள், இது ஹோமங்கள், இதுவும் இவங்களுக்கு ரொம்ப நல்லா செட் ஆகும். இதில் விருப்பம் இருக்குது அப்படின்னா இதையே தொழிலாக எடுத்து பண்ணலாம். இப்படி நீங்கள் வந்து பாருங்கள், எவ்வளவு தளங்கள் இருக்குது இல்லையா கும்பத்துக்கு. ஸோ இதில் நீங்கள் உட்காந்து இந்த வீடியோ 2 டைம் 3 டைம் பாருங்கள். இதில் உங்களுக்கு பிடிச்ச அந்த துறை இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணி அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை பிஸ்னஸாகவே ஆரம்பிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஸ்பெஷல் தெரியுங்களா, வித் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுமே உங்களுக்கு சூட் ஆகும். வாயுள்ள பிள்ளை எங்கே இருந்தாலும் பிழைச்சிக்கும். சரிங்க, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.